சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 13 ஜனவரி 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் டவுன் சைட் ட்ரேடு எடுத்திருக்கேன்னா, நான் வந்து ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் இன்றைக்கி ஒரு டவுன் சைட் ட்ரேடு எடுத்து வச்சுருக்கேன். அது பாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து என்னென்னலாம் இந்த மாதிரியான ப்ரைஸ் செக்ஷன் வந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்றதை வந்து நான் பாஸ்ட் டேட்டா வச்சு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். $25,900 கால் ஆப்ஷனை வந்து ஒரு 20 லாட் வந்து நான் இன்றைக்கி செல் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு $21.86 ஆவரேஜ் ப்ரைஸில் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். நான் என்ட்ரியான டைம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 லாட்ஸ் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்போசிட் வரும்போது இன்னொரு 5 லாட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படின்னா அப்படின்னு பார்க்கும்போது ₹20.40 ஒரு 15 லாட்டும், ₹26.25 ஒரு 5 லாட்டும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 20 லாட்ஸ் வந்து இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ₹10,000 பக்கம் வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் ₹40 வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து லாஸ் ஆச்சுன்னா அதிகபட்சம் 25,000 தான் லாஸ் ஆகணும். அதுக்கு மேலே எனக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்றதுனால என்னோட ஸ்டாப் லாஸும் ஸ்ட்ரிக்டாக நான் ஒரு ₹40 வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை போய் ஹிட் பண்ணிடுச்சுன்னா எனக்கு 25,000 லாஸில் முடியும். ஒருவேளை இன்றைக்கி எனக்கு ஃபேவரபுளாக போச்சுன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 25,000 பக்கம் ப்ராஃபிட்லேயும் முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் வந்து 25,900 ஓகேங்களா. 25,900 கீழே ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எனக்கு ஃபேவரபுளாக முடிஞ்சாவே போதும். நான் ஃபுல் ப்ரீமியத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி 25,000 ப்ராஃபிட் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து மார்க்கெட் வந்து எனக்கு ஃபேவராக நல்லா டவுன் போகணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. நான் என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து ஒரு 140 பாயிண்ட்ஸ் எனக்கு ஆப்போசிட்டாக போய் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சால் கூட பரவாயில்ல, நான் நல்லா ப்ராஃபிட்டு தான் முடிப்பேன். ஏன்னா நான் வந்து செல்லர். ஸோ செல்லிங்கோட பெரிய அட்வான்டேஜ் இது தான். நம்மளுக்கு ஃபேவராக போகலனாலும் பரவாயில்ல, ஃபேவராக போனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன ஸ்ட்ரைக்கை செல் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்ட்ரைக்கு கீழே இன்றைக்கி வந்து அந்த ஸ்ட்ரைக்கை தாண்டி ப்ரைஸ் போகாமல் இருந்தாவே போதும், நம்ம நல்ல ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருவோம். இதுதான் செல்லிங்கில் இருக்க வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா. இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பீரியன்றதுனால நான் 25,900 செல் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு 25,900 தாண்டி போகாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபுல் ப்ரீமியத்தையும் நான் கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன மாதிரியான ப்ரைஸ் செக்ஷன் வந்திருக்குன்றதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு 2021 போயிடலாம். அதில் வந்து G1 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து டவுன் சைடு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி டவுன் சைடுக்கான ட்ரேட் தான். அதில் வந்து டைப் 1 நிறைய ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த G1 டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் ஒரு வருஷத்தில் வந்து அதிக ட்ரேட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 40, 30, 50 நாள் கிட்ட வந்து இதே ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு அதிகபட்ச ட்ரேட் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியே இதுதான் எனக்கு. ஸோ அதன்படி தான் இன்றைக்கி ட்ரேட் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்து வச்சு நான் காட்டுறேன். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். நம்மளுக்கு ஓப்பன் வந்து இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிருக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே. அதுக்கப்புறம் இங்கே 50 தாண்டி க்ளோஸ் வச்சாலும் என்ட்ரி எடுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் வந்து ப்ரைஸ் செக்ஷன் ரொம்ப டவுன் காட்டுறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியராக 20 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னு நான் என்ட்ரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி எடுத்தோடனே அன்றைக்கி டே ஸ்டாப் லாஸ் வந்து டே ஹை தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸு. அன்றைக்கி டே ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு டவுன் மூவ் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி டவுன் எடுத்திருக்கேன். எனக்கு இது ஃபுல்லாக டவுன் மூவ், இவ்வளோ பெரிய டவுன் மூவ் வரணுன்ற அவசியமே எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு மார்க்கெட் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா கூட எனக்கு ஆப்போசிட்டில் போய் மார்க்கெட் இங்கே முடிஞ்சால் கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபுல் ப்ரீமியம் 25,000 நான் ப்ராஃபிட் வந்து நான் கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் செல் பண்ணி வச்சுருக்கிறது 25,900. ஸோ எனக்கு அதுக்கு கீழே அதை தாண்டி போகாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஃபுல் ப்ராஃபிட்டு நான் கலெக்ட் பண்ணிடலாம். ஒரு வேளை அதை தாண்டி வயலண்ட்டாக மேலே போயிடுச்சுன்னா லாஸ் கொடுத்து தான் ஆகணும். அது வேறு வழி கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி ஓப்பனு இங்கே வந்து நம்மளுக்கு 20-50 தாண்டி க்ளோஸ் வைக்குது. அங்கேருந்து ஃபுல்லாக டவுன் தான். கேப் அப் ஓப்பனு 20-50 தாண்டி க்ளோஸு டவுனு. இங்கே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பனு 20-50 தாண்டி க்ளோஸு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டவுன் வந்துட்டு மோர் ஓவர் நம்மளுக்கு என்ட்ரியான இடத்துக்கும் கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பனு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே கேப் அப் ஆகி ஓப்பனு. அதுக்கப்புறம் 20-50 தாண்டி க்ளோஸு. டே ஹையை தாண்டி அது போகவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே வந்து டவுனில் ஒரு சைடு வேஸில் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி வந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிப்போம். இப்போதைக்கு கூட பாருங்கள் பொசிஷன் வந்து ஒரு 13,000 சில்லற பக்கம் வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. நான் ₹21 ஆவரேஜாக ₹22 பக்கம் செல் அடிச்சிருக்கேன். இப்போ ₹10 ₹11 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஏன் நான் இப்போ இந்த பொசிஷன் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ கூலாக நான் உங்களுக்கு இப்போ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு என் ஸ்ட்ராட்டஜி மேலே இருக்க கான்ஃபிடென்ட்டு, என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் மேலே இருக்க கான்ஃபிடென்ட்டு, எனக்குன்னு ஒரு நல்ல சைக்காலஜி நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்னால் தைரியமாக அந்த பொசிஷன் எடுத்து வச்சுட்டு அதை கண்டுக்காமல் உங்கள்கிட்ட இப்போ நான் இந்த சார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால் சொல்லிட்டு இருக்க முடியுது. ஸோ நம்ம இன்னும் கூட அடுத்தடுத்த சார்ட்ஸ் நான் காட்டுறேன். இது பாருங்கள் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே கேப் அப் ஓப்பனு. அதுக்கப்புறம் 20-50 தாண்டி க்ளோஸு நல்ல டவுனு. R1க்கு மேலே ஓப்பனு கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் 20-50 தாண்டி க்ளோஸு அப்படியே டவுன் தான். இது பாருங்கள் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பனு 20-50 தாண்டி க்ளோஸு நல்ல டவுனு.
ஸோ நீங்கள் எந்த சார்ட்டை பார்த்தாலும் சேம் டவுன் சைடில் தான் போயிருக்கும். இல்லை என்ட்ரி ஆன இடத்துல பிரேக் எவனில் முடிஞ்சிருக்கும், இல்லை என்ட்ரி ஆன இடத்துக்கு கொஞ்சம் ஃபேவராக முடிஞ்சிருக்கும். நம்மளுக்கு மேலே போய்ட்டு நம்மளோட அந்த டே ஹையை ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, ப்ராஃபிட் பண்ணிடலாம் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் பாருங்கள் R1க்கும் மேலே ஓப்பன், அதுக்கப்புறம் 20 தாண்டி க்ளோஸு, 50 தாண்டி க்ளோஸு, நல்ல டவுன்லேயே தான் முடிஞ்சிருக்கு அன்றைக்கி. ஸோ நான் இதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இன்றைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோடய ஸ்டாப் லாஸை போய்ட்டு அடிக்காமல் என்ட்ரி ஆன இடத்துக்கு மேலே 140 பாயிண்ட் ஆப்போசிட்டில் போய் முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஸ்டாப் லாஸை மட்டும் அடிக்கக்கூடாது. அடிக்காமல் இருந்துட்டாவே ஃபுல் ப்ரீமியம் 25,000 நம்மளுக்கு தான் இன்றைக்கி. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து 2021 நடந்துச்சு. நான் இப்போ என்னென்னா வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் கூட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். 2021 நம்ம என்ன ரேண்டமாக ஒரு 2024 போயிட்டு பார்ப்போம். 2024 எடுத்துக்கிறேன். அதில் போய்ட்டு நான் இப்போ ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து G1ல் டவுன் சைடு. ஸோ அதில் வந்து டைப் 1. ஸோ இதில் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதே சேம் தான். மார்க்கெட்டில் வந்து எதுவும் புதுசாக நடக்காது, நடந்த விஷயம் தான் திருப்பி நடந்துகிட்டே இருக்குது. அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கினா தாராளமாக மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள் R1க்கு மேலே கேப்பை பாய் ஓப்பனு, 2050 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா நல்ல ஒரு டவுனு. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பனு, 20 தாண்டி க்ளோஸு, அப்புறம் 50க்கு மேலே தாண்டி க்ளோஸு, நல்ல டவுனு. ப்ரீவியஸ் டே ஹை R1க்கு மேலே ஓப்பனு, 20 தாண்டி க்ளோஸு, 50 தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் டவுன் தான், ஒன்றும் பெருசாக மேலே போகல, அப்படியே சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சார்ட்டாக நீங்களே பாருங்கள், எல்லாமே சேமாக ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுத்து வச்சுட்டு நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா, எதையுமே ரேண்டமாக சும்மாலாம் நான் எடுக்கிறது கிடையாது. இதுக்காக நான் நிறைய ரிசர்ச் நான் போட்டிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய ஆயிரக்கணக்கான மணி நேரம் நான் செலவு பண்ணியிருக்கேன், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், நிறைய அவமானப்பட்டிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். படாத கஷ்டம்லாம் நான் பட்டு தான் நான் வந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டம் பட்டதால் தான் என்னால் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சைக்காலஜியோடு, இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டத்தோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்னால் வந்து இந்த ட்ரேட் எடுத்து வச்சுட்டு என்னால் இப்போ உட்காந்துருக்க முடியுது, என்னால் இதை பண்ண முடியுது. ஓகேங்களா, எதுவுமே ஈஸியாக வந்து ஒரு நாளில் நடந்துறது கிடையாது. இதுக்காக எனக்கு 7 வருஷம் எனக்கு டைம் எடுத்திருக்கு. இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கிறதுக்கு மேபி இன்னும் கூட 10-20 வருஷம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குன்னு, நம்ம சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. பட் இந்த ஸ்டேஜில் நான் இங்கே உட்காந்துருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு மெச்சூர்டாக நான் உட்காந்துருக்கேன்னா அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதுதான் நான் நிறைய கஷ்டங்களும் அவமானங்களும் நிறைய வலிகளையும் பெயின்களையும் தோல்விகளையும் கொடுத்து என்னை செதுக்கி என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி என்னை உட்கார வச்சிருக்கு. ஸோ வாழ்க்கை கொடுத்த எல்லா கஷ்டத்துக்கும், எல்லா சோதனைகளுக்கும், எல்லா நஷ்டத்துக்கும், எல்லா வலிகளுக்கும், எல்லா அவமானங்களுக்கும் இந்த இடத்துல வந்து நான் மனசார என்னோடய வாழ்க்கைக்கு நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அன்றைக்கி அதையெல்லாம் கசப்பாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு வாழ்க்கை. எனக்கு அவ்வளோ கஷ்டங்களும் அவமானங்களும் அவ்வளோ கொடுக்கும்போது, தோல்விகளை கொடுக்கும்போது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் தெரியுது, இன்றைக்கி என்கிட்ட இருக்க இந்த பெஸ்ட்டான விஷயம்லாம் அன்றைக்கி நான் அனுபவித்த அந்த ஒஸ்ட்டான நாட்கள் எனக்கு கொடுத்தது தான்ன்றது இன்றைக்கி தான் புரியுது. அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நெகட்டிவாக பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்கான நல்லதுக்கு தான் அதெல்லாம் நடக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்கு நல்லது தான். ஸோ அது வாழ்க்கைக்கு தான் தெரியும் நம்மளை என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை என்ன உருவாக்கி விட போகுது, என்ன பண்ண போகுதுன்றது. வாழ்க்கை ஒரு பிளான் நம்மளுக்காக வச்சுருக்கோம், நம்மளுக்குன்னு ஏதோ ஒரு பர்பஸ் வச்சுருக்கோம். அந்த பர்பஸை நோக்கி தான் அது நம்ம லைஃப்பை நம்ம நகர்த்தோம். ஸோ அப்போ அது என்ன சொல்லுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ அது நம்மளை வந்து ரெடி பண்ண பார்க்குது, ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்மளை உருவாக்கிக்கிட்டு இருக்குது, நம்மளுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு அது காட்டுற டைரெக்ஷனில் நம்ம கஷ்டப்பட்டு போராடி எப்படியாச்சும் சஸ்டைன் பண்ணி நம்ம போராடி முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்பிக்கையோட கண்டிப்பாக நம்மளை வெற்றி வந்து நம்மளை தேடி வரும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்போதைக்கு இந்த பொசிஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு 13,000 ப்ராஃபிட் பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரேடை வந்து முடிச்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் ப்ராஃபிட்டில் முடிச்சேன்னா இல்லை லாஸில் புக் பண்ணனான்றதை வந்து ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. நான் எடுத்திருந்த என்னோட பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ரீமியம் கிட்டத்தட்ட 2 ரூபா பக்கம் வந்துருச்சு. நான் 20 ரூபா 21 ரூபாயில் வந்து நான் செல் அடிச்சிருந்தேன். அதனால் 2 ரூபா ப்ரீமியம் வந்ததில் நான் இந்த பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நான் ப்ராஃபிட் நான் பண்ணியிருக்கேன்னா 24,648 ரூபா வந்து இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டில் தான் நான் முடிஞ்சிருக்கேன். ஓகேங்களா, கிட்டத்தட்ட என்னோடய ரிஸ்க்கு 25,000, கிட்டத்தட்ட ஒரு 1:1 பக்கம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆவரேஜாக நான் ஒரு 21 ரூபாயில் நான் 21.86 பைசாவில் வந்து நான் செல் அடிச்சிருந்தேன் ஒரு 20 லாட்ஸு. அது வந்து ஒரு 2 ரூபா 25 பைசா பக்கம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஹெட்ஜ் பண்ண இந்த பொசிஷனில் வேறு இன்னொரு 70 பைசா இருக்குது. அதெல்லாம் மைனஸ் பண்ணால் ஒரு சின்ன ப்ரீமியம் தான் மீறும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடுச்சு. அதனால் எனக்கு போதுமான ப்ராஃபிட் வந்ததால் இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான ட்ரேடு இது தான். நான் என்ன கான்செப்ட் படி நான் இன்றைக்கி இந்த ட்ரேடை எடுத்தேன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லிட்டேன். அதே போல் இது வரைக்கும் நான் நவம்பர் 10 வந்து நான் ட்ரேடிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நவம்பர் 10லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் வெறும் ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து ஒரு 10,000 தான் எடுத்து வச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஜனவரி மந்தில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 25,000 ரிஸ்க் பெர் ட்ரேடு வந்து எடுத்து பண்ண ஆரம்பித்தேன்.
ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த ஜனவரி மந்தில் மட்டும் நேற்று வரைக்கும் தான், இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி நைட்டு தான் அப்டேட் ஆகும். நேற்று வரைக்கும் ஒரு 1,29,000 இந்த மந்த் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரிஸ்க் நான் 25,000 ரிஸ்க் பெர் ட்ரேட் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் வெறும் 10,000 ரிஸ்க் பெர் ட்ரேட் எடுத்து தான் நான் பண்ணேன். ஓகேங்களா. ஓவரால் நேற்று வரைக்கும் கணக்கு பார்த்தா இப்போ ஒரு 1,87,600 வந்து நான் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி ஒரு 24,000 ஆட் ஆகிருக்கிறதுனால 2,10,000 மேலே இப்போ நான் ப்ராஃபிட்டில் தான் நான் இருக்கேன். இதுவும் ஒரு அமௌண்ட் தான், இதுவும் ஒரு பணம் தான். 2 லட்சம்ன்றது சாதாரண பணம் இல்லை. இன்றைக்கி 2 மாதத்தில் உட்காந்து நம்ம எடுக்கிறது. நவம்பர் 10லேருந்து இன்றைக்கி ஜனவரி 10 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாதம் தான் ஆயிருக்கு. இதுலேயும் ஒரு 2 லட்ச ரூபா நான் என் கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணி நான் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நான் ஒரு 2 லட்சம் ப்ராஃபிட் பண்ணி வரேன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நல்ல ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ண முடியுமா முடியாதா? நல்ல ஒரு டிசிப்ளினாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ட்ரேடிங் ரோலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக உட்காந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி சின்ன ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தோன்னா தாராளமாக மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலாம். நம்மளோட சைக்காலஜியும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஓவர் ரிஸ்க் எடுத்து ஓவர் ட்ரேட் பண்ணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கணக்கு இல்லாமல் ட்ரேட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கன்சிஸ்டன்சி கொடுக்காது, லாங் ரன்னுக்கு உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஓகேங்களா. மேக்ஸிமம் நான் ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு தான் எப்போவாச்சும் எடுத்திருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான். இன்றைக்கி நான் எடுத்ததெல்லாம் இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் தான் நான் எடுத்தேன். ஒரே ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து ₹21.80 செல் அடிச்சு இப்போ ₹22 இப்போ வந்து ₹2.25 அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 24,000 ப்ராஃபிட் பண்ணிவிட்டு இன்னி டே எனக்கு முடிஞ்சுது. நான் இன்றைக்கி லேப்டாப்பை மூடி வச்சுட்டு போய் நிம்மதியாக நான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரேட்ஸை ரொம்ப கம்மி பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரேட்ஸ் கம்மியாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்திங்கன்னா தான் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். நிறைய ட்ரேட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா தேவையில்லாமல் சார்ஜஸ் தான் போகும். ப்ராஃபிட் லாஸ் இதே தான் வருமே தவிர ஒன்றும் பெருசாக அங்கே பண்ணியிருக்க மாட்டோம். சார்ஜஸ் தான் நிறையா போகும். ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க, ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணாதீங்க, எமோஷனல் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒழுங்கான ஒரு சிஸ்டத்தை முதல்ல ஒரு 5 years 10 years டேட்டா எடுத்து வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிடிங்க. அதுக்கப்புறம் ஒழுங்கான உங்கள் ரிஸ்க்கு என்ன, ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ லாஸ் வந்தால் உங்களால் அடுத்தடுத்த ட்ரேடை வந்து தைரியமாக எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். அந்த ரிஸ்க்கை மட்டும் எடுங்க. உங்களுக்கு உங்கள் கேபிட்டலில் 0.2% தான் எடுக்க முடியும்னா அதை மட்டும் எடுங்க. என்னால் 0.5% என்னோட கேபிட்டலில் ரிஸ்க் எடுக்க முடியுதுனால நான் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த ரிஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக எடுக்கிறோமோ அதுதான் வந்து லாங் ரனுக்கு நம்மளை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்மளை ட்ரேட் பண்ண வைக்கும். நீங்கள் ரிஸ்க்கு ஓவராக எடுத்துட்டிங்கன்னா அது ஒரே நாளில் உங்களை மனசை வந்து எமோஷனலாக உடச்சி உங்களை அடுத்த நாள் ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி அது பண்ணிவிடும். ஓகேங்களா. அதுதான் மெயின். எந்த அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை நம்ம வளர்த்துருமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணி நம்ம நிற்போம். ஓகேங்களா. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.